ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பதிவில் நீங்கள் கண்டிப்பாக தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நான் எப்படி நேச்சுரலாக 10 கேஜி வெயிட் லாஸ் பண்ணேன், அதுவும் ஒரே மாதத்தில் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் சுருக்கமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் பை பர்த்டே நல்ல ஒரு குண்டாக இருக்கக்கூடிய ஒரு சைல்டு தான். ஸோ பிறந்ததே பார்த்திங்கன்னா 4.5 கிலோ பிறந்திருப்பேன். ஸோ வளரவும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்ல சப்பியான ஒரு பொண்ணு தான். ஸோ எனக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. அப்படியே தான் மேரேஜும் ஆச்சு, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்படியே இருந்தால் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இது அடுத்த பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி இஷ்யூஸ். ஸோ ப்ரெக்னென்சி இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமாக வெயிட் லாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஞானோதயம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதோட பேசிக்காக பார்த்திங்கன்னா நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ எப்படி நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் எந்த மெடிசன்ஸும் இதுக்காக நான் எடுக்க மாட்டேன். இந்த ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னு நான் தேடும்பொழுது எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பேலியோ டயட். பேலியோ டயட்னால் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். பேலியோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கற்காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம், அதாவது இந்த ஆதி காலத்துலன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வாழ்ந்தவங்கெல்லாம் என்ன மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதாவது என்ன உணவு சாப்பிட்ருப்பாங்க. ஆப்வியஸாக அவங்களுக்கு இப்போ கிடைக்கிற மாதிரி பீட்சா, பர்கர், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் சிக்கன்ஸு, நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய நூடுல்ஸு, நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணுற ஃப்ரைஸ், ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு இருந்திருக்காது இல்லையா. ஆப்வியஸாக அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க, நல்லா பசிக்கிறப்போ வேட்டையாடி அவங்களுக்கு என்ன உணவு ஸ்பீடாக கிடைக்குதோ அதை சாப்பிட்ருப்பாங்க. ஆற்றுலையோ குளத்துலையோ இல்லை கடல்லையோ மீன் பிடிச்சி அதை சாப்பிட்ருப்பாங்க. இல்லை எது பழம் காய்கறி வெரைட்டி அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்ருப்பாங்க. பேலியோ கான்செப்டும் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ நமக்கு ஆதி காலத்து டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எப்படி எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ முடியும். ஓகே, பேலியோனா என்னென்னு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். ஸோ இப்போ பேலியோ எடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, காலையில் எந்திரிச்சதுமே குடிப்பீங்க பார்த்தீங்களா பெட் காஃபி, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். பேலியோவில் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் பால், டீ, காஃபிலாம் குடிக்கவே கூடாதுங்க. ஸோ செகண்ட் விஷயம், அரிசி உணவு. அரிசி உணவுனா என்ன, சாப்பாடு தானே. சரி, நான் சாப்பாடு சாப்பிடல, நான் இட்லி சாப்பிட்றேன், நான் மில்லட் சாப்பிட்றேன், அந்த மாதிரி எதுவுமே இதில் சாப்பிடக்கூடாதுங்க. சரி, அரிசி, சிறுதானியம், இட்லி, தோசை எதுவுமேனா அதில் இன்னொன்றும் இருக்குது, பருப்பு வெரைட்டிஸ். எந்த வகையான பருப்பும் கூட இன்க்ளூடிங் வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட பேலியோவில் அலவுட் கிடையாது. சரி, இதெல்லாம் சாப்பிடலன்னா என்ன, நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. நோ, பேலியோவில் எக்காரணம் கொண்டும் நமக்கு கார்ப் அதிகம் கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நாட் அலவுட். பேலியோவில் அலோவ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆவக்காடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா லெமன் அண்ட் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கோவா, அதாவது கொய்யாக்காய், பழம் கிடையாது, கொய்யாக்காய், அது மட்டும்தான் அலவுட். ஸோ பேலியோக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் அரிசி சார்ந்த உணவுகள், அடுத்தது பால், அதுக்கப்புறம் மைதா, கோதுமை இந்த மாதிரி மாவு பொருட்கள், அடுத்து முக்கியமானது இனிப்பு, அதாவது வெள்ளை சர்க்கரை மட்டுமே கிடையாதுங்க, வெல்லம், நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை, அப்புறம் பனங்கற்பட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அடங்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்வீட்ஸ், ஜாங்கிரி, லட்டு, ஜிலேபி எல்லாம் சுத்தமாக மறந்துடணும். அது பேர் சொன்னால் கூட 2 கிலோ கூடிடும் வெயிட்டுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுட், அதாவது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் பேலியோ ஃபுட்டு கூட டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. நம்ம மீட் எடுக்கிறோம், எந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ் எடுக்கிறோன்னா கூட தவா ஃப்ரை தான் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த விதமான கிரெயின்ஸ், பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை கார்ப் இருக்கக்கூடிய எல்லா உணவு வகைகளையும் நம்ம தவிர்த்திடணும். இப்படி டெய்லி சாப்பிட்றது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எதை தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு புரியுது, இதெல்லாம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் எல்லா வகையான, அதாவது இப்போ நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அதை தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமான நெய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நட்ஸ் வெரைட்டியில் நிறைய பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதில் நான் எப்படி டெய்லி ஒவ்வொரு மீலுக்கும் என்ன பிளான் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிறத
ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ ரெண்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லேபுக்கு போங்க. எல்லா லேப்லேயும் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஆர்த்தி ஸ்கேன்ஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போங்க. இல்லை ஆர்பிடேஷியோ லேபுக்கு போங்க. அங்கே நீங்கள் பேலியோ பிகினர் டெஸ்ட் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் ப்ளஸ் இசிஜி ப்ளஸ் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ரிசல்ட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேலியோ ஃப்ரெண்ட்லி டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கொடுத்து உங்களுக்கான டயட் சார்ட்டை வாங்கணும். அப்போ உங்களுக்கு இதை பற்றின புரிதலும் வரும். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதும் உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. பிளைண்டாக வந்து நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் கொடுக்கறது வெறும் கைடன்ஸ் மட்டும்தான். இதுக்கெலாம் பயங்கரமாக செலவாகும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க போகிற இந்த டெஸ்ட்டுக்கு 1200 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டயட் சார்ட் கொடுக்கறதுக்கு டாக்டர் 1500லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதிகப்படியாக நீங்கள் இதுக்கு செலவு பண்ண போகிறது இவ்வளோ தான். நம்ம வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் போனோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கூட காசு வாங்குகிறாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒரு சில ஆயிரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ பேலியோவை பற்றின அடிப்படை புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மட்டுமே இல்லாமல் நம்ம இதை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். பேலியோ மாதிரியே கீட்டோ டயட் ஒன்று இருக்குது. டயட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் 100% பேலியோ மூலம் அதுலேருந்து வெளியே வரலாம். ப்ரெக்னென்சிக்கும் பேலியோக்கும் எந்த அளவுக்கு லிங்க் இருக்குது, எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, அண்ட் உங்களோட உடற்பருமன் ஒபிசிட்டியை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸை தொடர்ந்து பார்த்து என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.